காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி நாம் 6ஆம் வகுப்பு தமிழில் பயிற்சித்தாளில் 19 பார்க்க போகிறோம். திருக்குறளில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாடத்தில் 2ஆம் பருவத்தில் 44ஆம் பக்கத்துலேயும் 45ஆம் பக்கத்துலேயும் ஒரு 10 குறள் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல், கல்லாமை, ஊக்கமுடைமை, பயனில சொல்லாமை அப்படிங்கிறதுலேருந்து 10 குறள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு புக்கில் ஒரு வாட்ச் பார்த்துட்டு அதுக்குரிய அர்த்தங்களை நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு கூடிய பொருள் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய இந்த பயிற்சித்தாள் மிக எளிமையாக புரியும். நம்ம இந்த பயிற்சித்தாளுக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி நடத்துகிறேன். பார்த்தீங்கன்னா முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, மருந்தெனினும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பிரித்து எழுதணும்னு சொல்கிறாங்க. மருந்தெனினும், மருந்து ப்ளஸ் எனினும், இதுதான் ஆக்சுவலாக ஆன்சர். மருந்து ப்ளஸ் எனினும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். மருந்து ப்ளஸ் எனினும் இந்த இருக்குது, ஆவண்ணாவில் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர், மற்றதெல்லாம் வராது. இந்த மாதிரி மாணவர்களே, இந்த தே அப்படிங்கிற எழுத்து பிரிக்கும் போது இத்து ப்ளஸ் ஏன்னு வரணும். இப்போ எனினும் அப்படிங்கிற வார்த்தை வரணும். எனினும் இது 2 தான் இருக்குது. மருந்து ப்ளஸ் எனினும் வராது, மருந்து ப்ளஸ் எனினும் தான் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முகம் ப்ளஸ் திரிந்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? முகம் ப்ளஸ் திரிந்து, இதை சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் அப்படின்னா முகந்திரிந்து. இந்த இருக்குல்ல, முகந்திரிந்து, இதுதான் கிடைக்கும். மாணவர்கள் இங்கே பாருங்கள், இரண்டாவது விருந்தோம்பலை 2ஆவது குறள் பாருங்கள். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து, இந்த இடத்துல முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணால், நம்ம மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வாடிவிடும். அனிச்ச மலர் அப்படிங்கிறது சாதாரண ஸ்மெல் பண்ணாலே நம்ம மோந்து பார்த்தாலே அது மாதிரி வாடிவிடுமா. அது மாதிரி நம் முகம் மாறினாலே நம் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள் இருக்காங்கல்ல, விருந்தினர்கள் உள்ளம் வாடிவிடுமா. அவங்கள பார்த்தோன்னே நம்ம முகம் மாறினாலே அவங்களோட உள்ளம்லாம் என்னோட வாடிடும் அப்படிங்கிறாரு. இங்கே அனிச்ச மலரை அவர் எடுத்துக்காட்டுறாரு. இப்போ வாங்க அடுத்து 3வது கேள்விக்கு போவோம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. அரும்பயன் டேஸ் அறிவினார் சொல்லார் டேஸ் இல்லாத டேஸ். இந்த குறளை நம்ம படிச்சிருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஃபில்லப் பண்ண முடியும். உங்களுக்கு பயனில சொல்லாமையில் வருது பாருங்க. பயனில சொல்லாமையில் வருது. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆயும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் ஆராயும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதெல்லாம் விட்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அரும்பயன், அதுக்கடுத்து என்ன வரும், அரும்பயன் ஆயும். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன், பெரும் பயன் இல்லாத சொல், இப்படி எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இப்போ தான் சொன்னேன். மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. இக்குறளில் இடம்பெற்றுள்ள மலர் என்னது? அனிச்சம். அனிச்சம் மலர். இப்போ தான் நான் குறளை காட்டி உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். இந்த இடத்துல நீங்கள் அனிச்சம்னு எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக 5. உலை அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் அப்படின்னு வரும். உலைக்கு இடம். அதே மாதிரி ஊக்கத்துக்கு என்ன வரும்? முயற்சி. களவுனா திருட்டு. ஆயும்னா ஆராயும். அதுவும் இப்போ தானே சொன்னேன். அதை நீங்கள் அப்படியே என்ன பண்ணிக்கலாம், நேராக எழுதிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை எழுதிக்கலாம். இதுக்குள்ளே பொறுத்த வரும் எல்லாமே நம்ம குறள்களில் தான் வருது. திருக்குறள் அந்த 10 திருக்குறளுக்குள்ளே தான் இந்த உலை, ஊக்கம், களவு, ஆயும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வருது. அது நீங்கள் படிக்கும்போது இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. அடுத்து சரியா தவறா, ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பண்ணிடலாம். நண்பனின் எழுதுகோள் மிக அழகாக உள்ளது. யாருக்கும் தெரியாமல் நாம் எடுத்துக்கொள்ளலாம் என நினைத்தல் என்னது? கண்டிப்பாக என்னது? தவறு தான். அடுத்து தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருத்தல் கூடாது. என்னது? சரிதானே. ஒரு வாத்தியார் உங்களுக்கு பாடம் எடுத்துகிட்டு அடுத்த வாத்தியார் வரக்கூட நம்ம தேவையில்லாமல் பேசிகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இருத்தல் கூடாது, சரி. அடுத்து 7 பாருங்கள். ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப நாம் உயர்வோம் என்ற கருத்தினை உணர்த்தும் குறட்பாவை உன் பாடப்பகுதியிலிருந்து தெரிவு செய்து எழுதுக. அதாவது ஊக்கம்னா என்ன சொல்லியிருக்கோம்? முயற்சி. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் உயர்வோம் அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய குறள் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஊக்கமுடைமையில் 7வது குறள் இருக்குது பாருங்க. இங்கே வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணீரோட உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். இப்போ தாமரை இருக்குன்னு வச்சுங்க, தண்ணியோட மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வளரும். கீழே போயிடுச்சுன்னா கீழே போகும், மேலே போச்சுன்னா அப்படி மேலே வளர்ந்துக்கிட்டே போகும். தண்ணி எவ்வளோ தூரத்துக்கு போதோ அந்த அளவுக்கு நீர்ப்பூக்கள் வளரும். அதே மாதிரி மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். நம்ம மனசில் எவ்வளோக்கு எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? உயர்வோம் அப்படிங்கிறதால இந்த குறள் தான் சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த குறளை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். இந்த குறளை நீங்கள் எழுதிக்கிங்கப்பா. அடுத்து 8 பாருங்கள். குறளை படித்து பொருளுணர்ந்து பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதுக்கு என்ன அர்த்தம்?
பயனுடைய சொற்களை மட்டுமே பேசணும். பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடணும் அப்படிங்கிறாங்க. பயனுள்ள சொற்களை மட்டும்தான் சொல்லணும். சொல்ல இருக்கன்னா சொல்லக்கூடாது. எதை பயனில்லாத சொல்ல இருக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. வினாக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. குறளில் அடிக்கோடிட்ட சொற்களின் எதிர் சொற்களை எடுத்து எழுதுக. அடிக்கோடிட்ட சொல் எங்கே இருக்குங்க? சொல்லுக, பயனுடைய அப்படின்றது. சொல்லுகன்னா சொல்றது, இதுக்கு என்னது? சொல்லாதே அப்படின்னு அர்த்தம் வரணும். இங்கேயே இருக்கு சொல்ல இருக்க, சொல்லுக சொல்ல இருக்க. அடுத்து பயனுடையனா பயனுக்கு யூஸ்ஃபுல், பயன்படக்கூடியது. பயன் இல்லாமல் போகிறது, வெட்டியாக போகிறது, அதுக்கு வந்து இங்கேயே தான் இருக்குது பயன் இலா. பயனுடைய, பயன் இலா. இதையே நீங்கள் இங்கே எடுத்து எழுதிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எழுதிருக்க பாருங்க. சொல்லுக இருக்க பயனுடைய, பயனிலா. அடுத்து ஆவண்ணா பாருங்க. சொல்லற்க என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. சொல்லற்க அப்படிங்கிறத பிரித்து எழுதணும். சொல் பிளஸ் அற்க. இந்த லாவை பிரிச்சோம்னா இல் பிளஸ் ஆ வரும். ஸோ சொல் பிளஸ் அற்க அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து 9 பாருங்க. கீழ்காணும் குறளை படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை தருக. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். என்ன சொல்றாரு? இந்த குறள் ரொம்ப முக்கியமான குறள். இதை வச்சு நிறைய 2-3 கேள்விகள் வருது. அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. களவாடுறது பிரச்சனை இல்லை, களவாடலாம்னு என்ன நம்ம நினைக்கிறது கூட தப்புங்கிறார், தீமையானது அப்படிங்கிறார். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. அதான் இங்கே சொல்லியிருக்கார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அப்படிங்கிறாரு. அதான் கல்லாமை அப்படிங்கிற சொல்கிறார். இந்த கல்லாமைனா அடுத்தவங்க பொருளை நம்ம மனசால கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம கவரணும்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறத திருவள்ளுவர் இங்கே சொல்கிறார். ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க? எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னா 2வது எழுத்து ஒரே மாதிரி வரணும். ஒரே அடியில் வந்து அதுக்கு பேர் சீர் எதுகை, கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அடி எதுகை. இது சீர், இது அடி. இப்போ இங்கே சீரில் என்ன வருது? உள்ள 2வது எழுத்து என்ன இருக்குது? இல்லுலாம் ஒன்றா வருதா? உள்ளத்தால் உள்ளலும் இந்த இடத்துல 2வது எழுத்து. இந்த இல்லு, இந்த இல்லு. அதுக்கடுத்து என்ன வருது? கள்ளத்தால் கல்வேம் இந்த இருக்குல்ல 2வது எழுத்து. இந்த இல்லு, இந்த இல்லு. இது வந்து சீர் எதுகை. அடுத்து அடி மேலே கீழே வர்றது. இந்த இடத்துல உள்ளத்தால் கள்ளத்தால், இந்த இல்லு, இந்த இல்லு. இது வந்து என்னது? அடி எதுகை. இன்னொன்று சொல்லலாம் உள்ளலும் கல்வேம். இந்த இல்லு சொல்லலாம். இது நிறைய இருக்கிறதுனால நான் இது குறைச்சி எழுதிருக்கேன், போதும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளத்தால் உள்ளலும்னு வரும், கள்ளத்தால் கல்வேம்னு வரும். இது ஒரே அடியில் ஒரே சீரில் வர்றதுனால இதுக்கு பேர் என்னது? சீர்முனை. முதலெழுத்து ஒன்றி வருது. ஊ காக்கா. அடுத்து பாருங்க. கல்லாமை கல்லாமை இவ்விரண்டும் சொற்களின் பொருள் வேறுபாடு இருந்து தொடரில் அமைத்து எழுதுக. கல்லாமை, இந்த கல்லாமை இருக்குல்ல, இந்த கல்லாமைன்னு என்னது? பிறர் பொருளை மனசில் கூட நம்ம கவர்றதுக்கு எண்ணக்கூடாது. அதான் கல்லாமை. கல்லாமைன்னு அடுத்தவன் பொருளை நம்ம மனசால கூட என்னக்கூடாது, எடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு பேர் கல்லாமை. இந்த கல்லாமை இதுக்கு பேர் என்னென்னா படிப்பறிவு இல்லாத மாதிரி இருக்கிறது. படிப்பறிவு இல்லாமல் இருக்கும், எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்கிறோம்ல, அந்த கல்லாமை. ஸோ அப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம இங்கே வாக்கியத்தில் அமைக்கலாமா, பொருள் அமைக்கலாமா? மாணவர்களே, இந்த கல்லாமை அப்படிங்கிறது இந்த மனிதருக்குள் இருக்க வேண்டிய மிக உயரிய நல்லொழுக்கம் கல்லாமை அப்படின்னு போட்டிருக்கீங்க. அடுத்து இந்த கல்லாமைக்கு தமிழ்நாட்டில் கல்லாமை குறைவு. தமிழ்நாட்டில் பெரும்பாலும் எல்லாருமே படித்தவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் கல்லாமை குறைவுன்னு சொல்லியிருக்கோம். மாணவர்களே, பயிற்சித்தாள் 19 உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பயிற்சித்தாள் 20 மதிப்பீடு, இதில் ஃபுல்லாக சேர்த்து நம்ம வரக்கூடியது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.